ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சந்தியா பேசுகிறேன். இன்னைக்கு சண்டே சமையலில் நான் தொக்கு பிரியாணி ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது. ஆக்சுவலி என்னென்னா பிரியாணி தனியாக பண்ணிவிட்டு தொக்கு தனியாக பண்ணிவிட்டு அதோட கலந்து சாப்பிட்ணும். அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன் இன்னைக்கு. பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எண்ணெயை விட்டுட்டு ஒரு குக்கரில் அது நல்லா சூடாயிட்ட பிறகு அந்த பிரியாணி மசாலாலாம் போட்டுட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ஒரு 2 ஸ்பூன் வீட்ல அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அத வதக்கிட்டு அந்த அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனேன். அது பிறகு தக்காளிய கொஞ்சம் சின்ன சின்னதா நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா தக்காளி சுருங்குற அளவுக்கு நான் வதக்குனேன். வதக்குன பிறகு இலை அதான் நம்ம கொத்தமல்லி இலையும், புதினா இலையும் நல்லா கழுவிட்டு அத சேர்த்து போட்டு நல்லா அது சுருங்குற அளவுக்கு வதக்கிட்டேன். அப்புறம் 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன், தயிர். அதையும் நல்லா கலரிக்கிட்டேன். அப்புறம் கழுவி வச்ச சிக்கன அதில போட்டுக்கிட்டேன். அந்த நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம போட்ட அந்த இதெல்லாம் அந்த வெங்காய தக்காளியோட இதுவெல்லாம் ஜூஸ்லாம் அதில இறங்கறதுக்கு போட்டுட்டு, அப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். அது தேவையான அளவுக்கு நான் போட்டேன். நாங்க காரமா சாப்பிடுவோம். அதனால அதுக்கு போட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மொளகாத்தூளு, கரம் மசாலா அது எல்லாத்தையும் போட்டு, அதுக்கப்புறம் தனியா தூள கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அரிசி ஊற வச்சாச்சு. நான் ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு 2 கப் அரிசி, 2 கப்பு அரிசி ஊற வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு, அது 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணிய விட்டுக்கிட்டேன். அப்புறம் கடைசியா உப்பு போட்டுட்டு, அ குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்தோனே, இந்த மாரி பொல பொலன்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் அதுக்கு தொக்கு பிரியாணிக்கு தொக்கு பண்றதுக்கு கடாயில எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் பூண்டு குட்டி குட்டி நறுக்கி வச்சது அத போட்டுட்டு, கருவேப்பில அதெல்லாம் வதங்கின பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கும் கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணேன். டேஸ்ட் குடுக்கும். அந்த வாசனையா இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு எனக்கு பிடிக்கும். அதனால உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டு, நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கிட்டேன். ஸோ தக்காளி போட்டு இது நல்லா மசியிற அளவுக்கு வரும்போது, அதுக்கு வேண்டிய கறி போட்டுட்டு, கறி நல்லா நல்லா கலரும்போது லைட்டா தண்ணி விடும். அதுக்கப்புறம் வீட்லயே அரைச்ச அந்த மசாலாவும் அது நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பழைய வீடியோல பாருங்க, அந்த மசாலா எப்படின்னு. அப்புறம் மஞ்சத்தூளு, மிளகாத்தூளு, உப்பு அது எல்லாத்தையும் போட்டுட்டு கலருக்கு லைட்டா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு, இது நல்லா கொதிக்க விட்டு நம்ம தொக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொதிக்க விட்டேன். ஏன்னா ரொம்ப கொதிச்சாலும் சிக்கன் ரப்பர் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டே சிக்கன நல்லா அந்த மசாலாவோட பெரட்டு தண்ணிய விட்டு கொதிக்க விட்டேன். கொதிக்க விட்டு அத பார்த்தீங்கன்னா, அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்தோனே இறக்கிட்டு, பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டா செமையா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க.